இது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரில. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் நமக்கு தரப்போகிற வருகிற ஆண்டு நமக்கு ரொம்ப வெற்றியாக இருப்பதற்கு, நமக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த 7 நாட்கள் ஜெபம் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். ரொம்ப அழகாக ஒரு பாடல் பாடணும், உம்மை போல் என்னை மாற்று. பொதுவாக சின்ன வயதிலிருந்து நம்முடைய அம்மா அப்பா யார் அவங்களுடைய கண்களுக்கு ரொம்ப ஹீரோவா ஒரு நல்ல மனிதனாய் மாறுகிறார்களோ அவங்கள பார்த்து நம்முடைய அம்மா அப்பா என்ன நமக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னா, நீ வளர்ந்தா இவங்கள மாதிரி வளரணும், இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நமக்கு சொல்லுவார்கள். நமக்கு ஒரு புத்தி கொஞ்சம் வளரும்போது நம்மவும் நிறைய நேரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இவனை மாதிரி இருக்கணும்ப்பா நம்ம, இவளை மாதிரி இருக்கணும்ப்பா நம்ம. அப்போது நமக்கு முன்பாக நிறைய ஹீரோ நம்மை அறியாமலே நமக்கு முன்னாடி நிற்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை அந்த நாட்டினுடைய ஜனங்களெல்லாம் சேர்ந்து அவங்க அற்புதத்தை செஞ்ச உடனே அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை மாலைகளை தூக்கிட்டு நம்மத்தில் கடவுள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இல்லை, உங்களுடைய ஹீரோ நான். அதை ஒரு இடத்துல இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக கண்களை கூட பிடுங்கி கொடுக்கறதற்கு ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் போகிற இடத்துலலாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்றை மட்டும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். என்ன தெரியுமா? பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்ததோ கர்த்தர். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளா இருந்தால் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நான் தான் எல்லாம் செய்தேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் நட்ட கர்த்தர் விளைய செய்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல தன்னுடைய வளர்ச்சிக்கு, தன்னுடைய வெற்றிக்கு, தன்னுடைய ஊழியத்திற்கு அவன் 3 விஷயத்த சொல்கிறான். ஒன்று என்ன தெரியுமா? நான், இன்னொன்று இன்னொருத்தர், இன்னொன்று மேலானவர் கர்த்தர். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்குது, நான் மட்டும் நட்டு ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? நீர் பாய்ச்ச முடியாது. அப்படின்னா அவனிடத்துல இருக்கிற அந்த ஊழியத்தை நான் தான் அப்படின்னு எடுத்துக்காம அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, பவுல் நட்டான். அப்போ ஒருத்தரை உள்ள இன்க்ளூட் பண்றா இருப்பாருங்களா, ஒருத்தரை சேர்க்கிறா இருப்பாருங்களா. அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ. அப்போ முழு மதிப்பும் ஆண்டவருக்கும் எனக்கு. நம்ம என்ன நினைப்போம்னா, முழு மதிப்பும் ஆண்டவருக்கும். சொல்லுங்க, நீங்கள் நானும் சாட்சி சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லுவோம்? ஒன்று கர்த்தர், இன்னொன்று புரியுது, அப்படிதானே சொல்லுவோம். நான் உழைச்சேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் கண்ணீர் வடித்தேன். ஆனால் அந்த பெருமையை நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்க கூட இன்னொருத்தரை கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டோம், நம்ம சேர்க்க மாட்டோம். இல்லை, நம்ம எப்போ சாட்சி சொல்லும் போதும் நான் இவ்வளோ செஞ்சேன், எனக்கு மனைவி ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு பாஸ்டர் ஹெல்ப் பண்ணாரு, எனக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். நம்மளை மட்டும்தான் அந்த இடத்துல. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இல்லை, நான் அல்ல, நான் மட்டும் இல்லை, அப்போலோஸ் இந்த காரியத்தை செஞ்சான், ஆண்டவர் அதற்கு துணை நின்றார். அப்போ தனக்கு முன்பாக தன்னை ஹீரோ வாக்குற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் அவர் என்ன இண்டிகேட் பண்றாருன்னா, நான் இல்லை, உங்களுக்கு ஹீரோ யார் அப்படின்னா கர்த்தரால தான், ஆண்டவரால தான். நான் பலவீனம் உள்ளவன், நான் செய்ய விரும்பாததையே செய்கிறேன், நான் பேசக்கூடாததையே பேசுகிறேன். அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், யாருடைய மனதிலையாவது உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது சிலர் பாஸ்டரை மாதிரி ஆகணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் பாஸ்டர் இந்த இடத்துல நிற்கிறாரு பாருங்க, அவங்கள மாதிரி என் பிள்ளை ஊழியம் செய்யணும். தப்பு இல்லை, ஒரு பரிசுத்தவான் இல்லை ஒரு ஊழியக்காரர் மாதிரி நம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்றது தப்பல்ல. அப்படின்னா இவனை மாதிரி மாறணும், இவனை மாதிரி மாறணும். நான் நம்புறேன், இந்த ஜபத்தில் நம்ம கேட்க வேண்டியது, நான் யாரை மாதிரியும் மாற வேண்டாம், நான் யாரை மாதிரி மாறணும்னா உங்களை மாதிரி நான் மாறணும் ஆண்டவரே. நம்முடைய டார்கெட்டே என்ன அப்படின்னா கர்த்தரை போல. அதனால்தான் ஆண்டவர் பல இடங்களில் சொல்லிக்கிறார், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவரை தான் நம்ம பார்க்கணும், அவர் தான் நமக்கு ஹீரோ. அவர் தான். மற்றவங்க மேல மதிப்பு வைத்திருக்கிறது, கனம் வைத்திருக்கிறது, அன்பு வைக்கிறது தவறல்ல.
ஆனா ஒரு நாளும் அவங்களுடையது நம்மிடத்துல என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, உங்க ஒவ்வொருத்தருக்கும் தனி யூனிக்க கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த 5 விரல் ஆண்டவர் படைச்சவர் 5 விரலையும் ஒரே மாதிரி என்ன பண்ணல. ஆண்டவர் நினைச்சிருந்தா நம்முடைய கையில் இருக்கிற 5 விரலையும் ஒரே அளவுல ஒரே மட்டமா பண்ணியிருக்க முடியும்ல. ஆனா ஒவ்வொரு விரலுக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு வித்தியாசத்தை கொடுத்தாரு. கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சிருக்க வேண்டியதானே. அப்படி படைக்காம ஆண்டவர் என்ன பண்ணினாரு, வித்தியாசமாய். அப்போ வேதம் சொல்கிறது வரங்களிலே வித்தியாசம் உண்டு. அப்போ இன்னொருத்தரை பார்த்து நம்ம எதையுமே காப்பி அடிக்க வேண்டிய அவசியம், சொல்லுங்களேன், இன்னொருத்தரை பார்த்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. அவங்கள மாதிரி நம்மளும் ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனா எடுக்கிறது தப்பல்ல. ஆனா அவங்கள மாதிரியே நம்ம காப்பி என்ன பண்ண வேண்டியதில்லை. நமக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறத, உங்களுக்குன்னு வச்சிருக்கிறத இன்னொருத்தரை பார்த்தல்ல உங்களுக்கு கர்த்தர் செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார். சவுல் தாவீது கோலியாத்தை முறியடிக்கிறதுக்காக சவுலுக்கு முன்பாக நிற்கும்போது சவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ இப்படி வெறுமனே போகாத, நீ என்ன பண்ணிக்கோ, என்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டுப்போ, கொஞ்சமாவது உனக்கு என்ன கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். ஆனா தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறது எப்படி போனா அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னால போக முடியல, இந்த அபியாசம் எனக்கு வேண்டாம், அதனால நான் எப்போ எப்படிதான் போறேன். ஆனா வேதம் சொல்லுது, அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போயிருந்தா நடந்திருக்க கூட முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, அவன் அப்படியே போனதுனால கோலியாத்தை கர்த்தர் ஜெயிக்க பண்ணினார். ஆண்டவர் எப்பவுமே பைபிள்ல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இருக்கிற இந்த பலத்தோட கேட்கல. நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா, அவனை மாதிரி எனக்கு இல்லையே, அவனை மாதிரி எனக்கு தாளந்து இல்லையே, அவனை மாதிரி நான் கலரா இல்லையே, அவனை மாதிரி நான் படிப்பு இல்லையே, அவனை மாதிரி எனக்கு பின்னணி இல்லையே. நான் நம்புறேன், இல்ல 5 விரலும் வித்தியாசமானது. அவங்க அதுல பெஸ்ட்னா நீங்க இன்னொன்னுல கர்த்தர் பெஸ்டா வச்சிருக்கிறாரு. நீங்க உங்களை ஒரு நாளும் டீக்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர்களை கொண்டு செய்ததை உங்களை கொண்டும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இன்னொருத்தர மாதிரி மாறினாதான் எனக்கு இந்த இது கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லல. அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். நம்ம நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம், அவங்கள மாதிரி எனக்கு இருந்திருந்தா நான் இப்படி பண்ணியிருப்பேன், அவங்கள மாதிரி இப்படி இருந்திருந்தா நான் இதை செஞ்சிருப்பேன். இல்லவே இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். உங்கள்கிட்ட கொஞ்சமா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் கர்த்தர் அதை கொண்டு அற்புதத்தை செய்ய முடியும். ஆமென். ஒரு இடத்துல அற்புதம் செய்கிறதற்கு ஆண்டவருக்கு போட்டு தேவைப்பட்டுச்சு. ஆனா 5000 புருஷர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது 5 அப்பமும் 2 மீன் தான் தேவைப்பட்டுச்சு. அவ்வளவுதான். ஒரு இடத்துல ஒரு சின்ன பையனை யூஸ் பண்றாரு, இன்னொரு இடத்துல சீசனை ஆண்டவர் யூஸ் பண்றாரு, இன்னொரு இடத்துல ராஜாவை யூஸ் பண்றாரு. ஆனா 3 பேரையும் பயன்படுத்துறது யார் அப்படின்னா என்னுடைய கர்த்தர். நான் நம்புறேன், உங்கள்ட்ட இருக்கிற தாளந்து போதும், இருக்கிற பலன் போதும். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். நீங்க தலை நிமிர்ந்து வாழ முடியும். அதனால இன்னொருத்தர மாதிரி இருந்தாதான் நான் வெற்றி அடைவேன், அவனை மாதிரி எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. நான் எப்படி பேசுவேன், நான் எப்படி போய் நிற்பேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்று ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, உங்களை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே சொல்லும். என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. திரும்ப என்னை கழுவும் சுத்தமாவே சொல்லுவோம். தூய்மையாவே. அப்பாவை பார்த்து உமை போ என்னை சொல்லுங்க பலத்தோடு. நன்றி அப்பா. முழு பலத்தோடு உமை போல் நான் வேற யாரு மாதிரி மாற ஆசைப்படல ஆண்டவரே. உங்களை போல மாறுறதுக்கு ஆசைப்படுறேன்.
திரும்ப திரும்ப என்னை கழுவும், என்னை கழுவும், சுத்தமாவே சுத்திகரியும், தூய்மையா என்னை கழுவும், சுத்தமாவே சுத்திகரியும், தூய்மையா உம்மை போல் உம்மை போல் உங்களை போல நன்றி அப்பா, நன்றி, ஸ்தோத்திரம். உங்க கிருபையினால் எங்களை மூடிக்கொண்டதற்காக நன்றி. உங்களை போல எங்களை மாற்ற போகிறதற்காக நன்றி. வருகிற ஆண்டு எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. காற்று எங்களுக்கு முன்னாடி இல்லை, மழையும் எங்களுக்கு முன்னாடி இல்லை. எப்படி தாண்டுவோம், எப்படி ஜெயிப்போம், எப்படி பரிசுத்தமா வாழுவோம், இதை எப்படி கொண்டு போவோம், அந்த நம்பிக்கை 1% கூட இல்லாம இருக்கும். ஆனா எங்க காலங்கள் உங்களுடைய கரத்துல இருக்குது. உங்களை தவிர வேற யாரிடத்துல போவோம்? நீரா ஒரு மாற்றத்தை கட்டளை இடாம எங்களால ஒன்றும் செய்ய முடியாதப்பா. இந்த 7 நாட்கள் ஆயத்த ஜபத்துல உங்க தயவுள்ள கரம் எங்களோட இருக்கும்னு நாங்க நம்புறோம். 2024வது ஆண்டு இந்த ஜபத்துல கலந்து கொள்ளுகிறவர்களுக்கும் கலந்து கொள்ளாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை, நாங்க கலந்து கொண்டதற்கு ஒரு வித்தியாசத்தை நீங்க கட்டளை இடுவீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரமாய் அறுப்பாய் என்று சொன்னீரே அப்பா. நாங்க விதைக்கக்கூடிய இந்த கிருபை எங்களுக்கு தாரும். உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியுமாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவில் கடந்த ஒரு வாரம் முழுவதும் வெளிநாட்டுக்கு கடந்து போய் அங்கே ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் பெரிய தயவை கர்த்தர் பாராட்டினார். ஸோ எனக்காக நிறைய பேர் நீங்கள் ஜெபித்தீர்கள். உங்களுடைய சொந்தங்கள், நண்பர்கள் அநேகம் பேர் அங்கே வந்து நீங்கள் சொன்னதாக சொல்லி அவர்கள் என்னை சந்தித்தார்கள். அவங்க நிறைய அன்பு பாராட்டினாங்க. ஸோ ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த ஊழியத்தை முடித்து சுகத்தோடு ஆண்டவர் திரும்புவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஸோ ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர். இந்த ஆன்லைன் மூலமாக பல தேசங்களிலே நம்முடைய திருச்சபையை குறித்து நிறைய பேர் சாட்சியாக சொன்னார்கள். உங்களை குறித்து ரொம்ப சாட்சியாக சொன்னாங்க. என்ன உங்கள் ஜனங்கள் அவ்வளோ உற்சாகமாக கை தட்டுறாங்க, அவ்வளோ அழகாக சத்தமாக பாடுறாங்க, எங்களை மாதிரிலாம் இல்லை, உங்கள் சர்ச்சு எப்போவுமே அந்த ஃபயராக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல சாட்சியை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த பொதுவாக ஆண்கள் நிறைய பேருக்கு பெண்களை விட சமைப்பதற்கு அநேகம் பேருக்கு ஆசை. சமைக்கிறதுக்கு ஆசையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆசை இருக்குது. சிலர் அப்படி சமைக்கவும் செய்வாங்க. ஆனால் அவங்களால ஒன்று மட்டும் பண்ண முடியாது. என்ன தெரியுமா? இந்த முடிச்சுட்டு இந்த பாத்திரம் விளக்குறாங்க பாருங்களேன், அந்த வேலை மட்டும் அவங்களால செய்யவே முடியாது. எவ்வளவு சமையல் வேணாலும் பண்ணுவாங்க, எத்தனை பேருக்கு வேணாலும் சமைச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு டைம் சமைக்கிறதுக்கு 3 பாத்திரம் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க 30 பாத்திரத்தை அழுக்கு பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் குவிச்சு போட்டுட்டு அவ்வளோதான், நான் சமைச்சிட்டேன், போய் உட்காந்துருவேன். சரி, அவங்க சுத்தம் பண்ணலை,
பார்க்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த நாள் நமக்கு என்ன இல்லை அப்படின்னா சோறு இல்லை. அதனால நம்முடைய வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற இல்லை நம்முடைய சரீரமாக இருக்கலாம், எல்லாமே ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த சுத்தம் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. நம்ம எல்லாருமே அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்பொழுது இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்ம நிறைய பேர் நம்முடைய வீடுகளை க்ளீன் பண்ணி ஒற்றை அடித்து ஒயிட் வாஷ் பண்ணி அதை நீட் பண்ணி டெய்லி, ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சுத்தமாக இருக்கும்போது நம்முடைய வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே நமக்கு நிறைய பேருக்கு நம்ம பிடிக்கும், சந்தோஷமாக இருக்கும். சே இவ்வளோ அழகாக இருக்க வீடு, இவ்வளோ சுத்தமாக இருக்குது. எதாக இருக்கட்டுமே, எந்த பொருளாக இருக்கட்டுமே. இப்போ இங்கே ஒரு டம்ளர் இருக்குது பாருங்களேன். இந்த டம்ளர் பழைய டம்ளர். இந்த டம்ளரில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குது. இப்போ தண்ணி குடித்தா நல்லா தான் இருக்குது, தண்ணி குடிச்சாச்சு. ஆனால் இது ஒரு புது டம்ளராக இருந்துன்னு வைங்களேன், புது டம்ளர் ஸ்டிக்கரெல்லாம் எடுத்து பழப்பழப்பழன்னு அப்படியே நம்ம குடிக்கும் போதே நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு இனிமை இருக்கும். அதை ஃபுல்லாக குடிக்கலாம் அப்படின்னு தோணும். அப்போது சுத்தம் என்கிறத வந்து நம்ம ரொம்ப வந்து நம்ம எல்லாம் வந்து முக்கியத்துவப்படுத்துவோம். இப்போது வந்து துபாயில் அந்த பாஸ்டரோடு நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்போ நான் தண்ணி குடிக்கிறது வழக்கம். நிறைய 2-3 பாட்டில் தண்ணி வாங்கி வச்சு அந்த தண்ணியை குடித்தேன். இப்போ வந்து அந்த தண்ணி பாட்டிலில் தண்ணி காலி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி பாட்டில், இப்போது நமக்கு பொதுவாக என்ன பழக்கம், உங்களை சொல்லலை, எனக்கு என்ன பழக்கம் தெரியுமா? ரோட்டில் காரை பிரதர் ஓட்டிகிட்டே இருப்பார், தனபால் ஓட்டிகிட்டே இருப்பார், பிள்ளைச்சி பிரதர் ஓட்டிகிட்டே இருப்பார். அவ்வளோ லைட்டாக வந்து நம்ம வந்து அந்த ஜன்னலை கீழே இறக்கிட்டு அப்படியே விசிறடிச்சிடுறது. பின்னாடி வந்த எவன் வர்றான், எவன் மூஞ்சில் அடிக்குது அதெல்லாம் இல்லை, எங்கே உழுது அப்படியெல்லாம் இல்லை, குப்பை இருந்தால் இறக்கி. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் வந்து என்னால் அப்படி பண்ணவே முடியல. நானும் வந்து பழக்க தோஷத்தில் தண்ணி குடிச்சு முடித்த உடனே அந்த ஜன்னலை இறக்கலான்னு முயற்சி எடுத்தா முழுக்க சுத்தமாக இருக்குது, ஒரு குப்பை கூட ரோட்டில் இல்லை. அப்போது திரும்பி ஏற்றிட்டு திரும்பி உள்ளே வச்சு அதை வந்து கரெக்டாக ரூமுக்கு போகும்போது எடுத்து கொண்டு போய் அந்த குப்பை பாக்ஸை காலில் அமுத்தி அதுக்குள்ளே போட்டுட்டு ரூமுக்குள்ளே போன உடனே என்னை பார்த்து நானே கேட்டேன், நீயாடா? அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் சுற்றி வந்து சுத்தமாக இருக்கும்போது நம்மளால் நிறைய பேரால் அந்த இடத்த அசிங்கம் பண்ணலான்னு கூட நமக்கு தோணலை. ஐயோ ரொம்ப சுத்தமாக வச்சுருக்குறாங்க அப்படி. நீங்கள் வந்து இப்போ நமக்கு பழைய சர்ச்சை பார்த்தீங்கன்னா இந்த மேட்டெல்லாம் ரொம்ப அலகோலமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ புது மேட்டு போட்டத உடனே உட்கார்றதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா இல்லையா? கால் வலி இடுப்பொலி மட்டும் இல்லை அப்படின்னா நான் கீழே தாங்க உட்காந்துருப்பேன், பார்த்தாலே ஆசையாக இருக்குங்க கீழே உட்காரலாம் அப்படின்னு. அப்போது அந்த சுத்தத்தை வந்து நம்முடைய மனசு வந்து விரும்புது. ஏன் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறதே எப்படி இருக்குன்னா நம்மை சுத்தமாய் வைக்கணும்னு தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். எப்படி நம்முடைய உடம்புல இருக்கிற சுத்தம் முக்கியமோ, எப்படி நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருளுடைய சுத்தம் முக்கியமோ, அப்படி சுத்தமா இருந்தாதான் 4 பேர்கிட்ட பேச முடியும், சுத்தமா இருந்தாதான் அந்த பொருளை யூஸ் பண்ண முடியுமோ, அதே போல அந்த பரிசுத்தம் என்கிற ஒன்று நமக்குள்ள, அந்த சுத்தம் என்கிற ஒன்று இருந்தால்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு கண்டிப்பாக போக முடியும். உலகத்தில் வந்து பல காரணத்தை சொல்லலாம். இந்த சுத்தமாய் பரிசுத்தம் அப்படின்னா வீட்டெல்லாம் சுத்தமாக வச்சுக்குவாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, பாத்திரம்லாம் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் உள்ளானது மட்டும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு இந்த உலகம் நினைக்கவே இல்லை. உள்ள எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அசுத்தம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். தன்னுடைய உடம்பை பார்க்குறவங்களுக்கு தன்னுடைய சரீரத்தை சுத்தமாக வைக்கணுன்றதுக்காக சோப்பு வாங்க தெரியுது, செண்டு வாங்க தெரியுது, எல்லாமே வாங்க தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சுத்தத்தை வந்து இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள், இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து அது பெரிய விஷயம் இல்லை, அது என்ன தெரியவா போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் நம்புறேன், ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அசுத்தோன்றது என்னைக்கா இருந்தாலும் அது நமக்கு நன்மையாய் அல்ல, ஒரு காலத்தில் நமக்கு என்னவாய் முடியும் அப்படின்னா தீமையாய் முடியும். அதனால நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நீங்கள் வாசிக்கலாமே, எடுத்துக்கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா?
ஜோஷுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜோஷுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதத்தை செய்வார் என்றான். ஆமென். இந்த யோர்தான் அவர்களுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையா நின்றுட்டு இருக்குது. எப்படி இந்த யோர்தானை தாண்டுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ கவனிங்க, ஜோஷுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியருடைய கால் பட்ட உடனே அந்த யோர்தான் ரெண்டாக அது நின்றும், ஒரு குவியலாக நின்றும், நீ அந்த வழியா கடந்து போகலாம்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இங்க ஒண்ணு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அற்புதத்தை பார்க்கணும்னா இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். 2024வது வருஷத்தை குறித்து இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு பெரிய பெரிய கலக்கங்கள் ஒருவேளை இருக்கலாம். நீங்க நான் இந்த வருஷத்தை தாண்டிட்டேன், இந்த வருஷம் நடக்கும்னு நினைச்சேன், நடக்கல, இந்த வருஷத்துல எது பெற்றுக்கொள்வேன்னு நினைச்சேன், அது முடியல, என்னென்னமோ கற்பனை பண்ண, எதுவுமே முடியல, அடுத்த வருஷமாவது நான் இதை பார்ப்பேனா, ஒரு அற்புதத்தை பார்ப்பேனா, ஒரு சந்தோஷ செய்தியை கேட்க முடியுமா அப்படின்னெல்லாம் உங்களுடைய இருதயம் அங்கலாய்க்குமானால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் உங்களுக்கு அற்புதத்தின் வருஷமா மாறணும்னா, அந்த யோர்தான் அப்படியே நிக்கணும்னா இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்போ ஒவ்வொருத்தரும் எதுக்காக நீ ஜெபம் பண்ண போறோம், இந்த 7 நாட்களும் எதுக்காக ஜெபம் பண்றோம்னா, ஆண்டவரே என்ன நீங்க என்ன படுத்துங்க அப்படின்னா, என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நான் நம்புறேன், நம்மிடத்துல வெளியில இருக்கிற அழுக்குகளை வெளியில இருக்கிறவங்க பார்த்த உடனே நம்மள குறைவா நினைக்கிறாங்க. சில நேரத்தில் நான் இந்த காலையில் 5 மணி ஜபத்துக்கு 5 o'clock ஜபம், இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு வர்றேன். சில இடத்துல நானே டைரக்டாக கூட சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தயவு செய்து காலையில் வரும்போது பல்லு விளக்கிட்டு வாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், சிலர் பார்த்தீங்கன்னா எப்படி எழும்புறாங்கன்னு தெரில, காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குறத ஒரு கடமையாக வச்சுருப்பாங்களோ என்னமோ தெரில, அவங்க வாயை திறந்து பேசினா அவ்வளவு ஸ்மெல் வரும். ஏன் அப்படின்னா, அவங்கள்ட்ட கண்டினியூவா பேசவே தோணாது. அவங்கள்ட்ட எப்படா இவங்க போவாங்க, எப்படா இவங்க நிறுத்துவாங்க, அப்ப திரும்பிக்குவோம், 2 அடி தள்ளி நின்னுக்குவோம். எனக்கு மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னா, அவருடைய வாய் அசுத்தமா இருக்கிறதுனால, வெளியில இருக்கிற மனிதர்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க தன்னை போல அவாய்ட் பண்ணி போறாங்க. ஆனா உள்ளே இருக்கிற அசுத்தம் நிறைய பேருக்கு தெரியாததுனால நம்ம நிறைய பேர் அதனால பாதிப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். எப்படி நம்முடைய அசுத்தம் வெளியில இருக்கிற மனுஷனுக்கு பாதிப்பு உண்டாகிறதோ, அதே போல உள்ள இருக்கிற அசுத்தம் உங்க வாழ்க்கையினுடைய உள்ளான வாழ்க்கைக்கு என்னைக்காவது ஒரு நாள் தீமையா நிற்கும். இந்த வருஷத்துல இந்த முடிவில் ஒரு தீர்மானம் மட்டும் எடுப்போம், ஆண்டவரிடத்துல ஒரு உதவி மட்டும் கேட்போம், என்னை சுத்தப்படுத்தி அனுப்புங்க ஆண்டவரே. வேற ஒரு ஜெப குறிப்பும் எனக்கு வேண்டாம். ஒரு காலத்துல எவ்வளவு சுத்தமா, எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி சரீரம் சுத்தமா இருந்துச்சோ, அதே மாதிரி நம்ம நிறைய பேர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்ல. ஆவி நம்ம எப்படி நம்முடைய உடம்ப சோப்பு போட்டு இன்னும் கிளீன் பண்றோமோ, அதே போல பரிசுத்த வேதாகம் என்கிற வசனம் நம்மளை சுத்தப்படுத்திட்டே இருக்கும். ஆனா இப்ப நம்ம வேதத்தை மறந்துட்டோமே. நம்ம எப்படி தண்ணியினால சுத்தப்படுத்துறோமோ, அதே போல ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது சுத்தமாகும். ஆனா நம்ம அப்படி ஜபிக்கிறத மறந்துட்டோமே. அதனால உங்களுக்கு நிறைய ஜப குறிப்புகள் இருக்கலாம். ஆண்டவரே வர வருஷம் எனக்கு இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. நான் சொல்றேன், எதையுமே சொல்ல வேண்டாம், நடக்கும். அது தன்னை போல நடக்கும். சுத்தம் உள்ளவங்களை எல்லாம் சேரும். சுத்தம் இருக்கிற நபரை எல்லாம் தொடும். அதே போல அந்த சுத்தம் உங்களுக்குள்ள வரும்போது நான் நம்புறேன், சகலமும் உங்களை தேடி வரும் என்கிறதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களிடத்துல கொண்டு சேர்ப்பார். யோவானை குறித்து வேதம் சொல்கிறது, யோவான் தீர்க்கதரிசி எங்க இருந்தார் அப்படின்னு சொன்னா, வனாந்தரத்தில் இருந்தாராம். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். அவன் ஒட்டக மயிர் உடைய அணிந்திருந்தான்.
அப்போ அவர் இருக்கிற இடம் வனாந்திரம். அவர் போட்டிருந்த ட்ரெஸ் யாருக்கும் அட்ராக்ஷன் இல்லாத ட்ரெஸ். அவர் பண்ணுகிற பிரசங்கம் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்ற பிரசங்கம். அவர் சாப்பிடுகிற சாப்பாடு வெட்டி கிளி காட்டுத்தே, எந்த விதத்திலும் இல்லை. ஆனா ஒண்ணு இருந்துச்சு, தன் காயின் பயிற்றில் பிறக்கும் போதே இது பரிசுத்தம் உள்ள குழந்தையா அது பிறந்துச்சு. ஆண்டவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அபிஷேகிச்சு வச்சிருந்தா அந்த பரிசுத்தோன்ற அந்த ஒரு காரணம் நான் நம்புறேன். அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய எல்லா ஆட்களையும் அந்த யோவான் பக்கத்துல கொண்டு வந்து சேர்த்துருச்சு. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க உள்ளான வாழ்க்கையில சுத்தப்படுங்க. உங்களுக்கு தூரத்துல நிக்கிறது அறியாததும் உங்களுக்கு எட்டாததையும் கர்த்தர் கரங்களை தட்டி நம்புறவர்கள் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களை தேடி வரும். இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாளைக்குன்றது 24வது வருடம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இந்த 7 நாட்கள் சுத்திகரிப்பு ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வருகிற ஆண்டு அற்புதத்தின் ஆண்டாக ஆமென் அமையும். உடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அது எவ்வளவு பெரிய யோர்தானா இருந்தாலும் அது ஒரு குவியலாக நிற்கும். இதுவரையிலும் கண்டாத ஒரு பிரமிப்பை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. அல்லேலூயா. அப்ப எல்லாரும் என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே என்னை சுத்தப்படுத்துங்கப்பா. எனக்குள்ள அழுக்கு இருக்கா? எனக்குள்ள அழுக்கு இருக்குதா? நிறைய இருக்குது. ஒவ்வொரு மாதமும் திருவிந்து வைக்கிறது எதுக்காக தெரியுமா? மாதம் எப்படியாவது நம்மளை சுத்திகரிக்கணுன்றதுக்காக தான் அந்த திருவிருந்து இருக்குது. ஆனா நம்ம நிறைய பேருக்கு அது ரொம்ப லகுவாயிடுச்சு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல போல இல்ல புதிய ஏற்பாட்டில் முன்பு காலத்துல போல தண்டனை உடனே கிடைக்காததுனால நமக்கு நிறைய பேருக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்குது. ஆனா நான் நம்புறேன், மாதம் பண்ணலைன்னா கூட இந்த வருஷத்தினுடைய கடைசியில நான் ஒன்னோட தான் இந்த புது வருஷத்துக்குள்ள போக விரும்புறேன். சுத்தமா போக விரும்புறேன். ஆண்டவரே, என்னுடைய உள்ளான கேடுபாடு யாருக்குமே தெரியாது. நம்மளை வெளியே சட்டையை பார்த்த உடனே எல்லாரும் நல்லவங்கன்னு நினைச்சிடறாங்க. நம்முடைய பேச்சை பார்த்த உடனே எல்லாரும் நல்லவங்கன்னு நினைச்சிடறாங்க. ஆனா ஒவ்வொருத்தருடைய அந்தரங்க வாழ்க்கையும் யார் பார்க்கிறார்னா கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய அழுக்கு யாருடைய கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா கர்த்தருடைய கண்ணுக்கு அப்படியே தெரியும். அதான் வேதத்துல ஆண்டவருடைய அன்பை மறக்கவே முடியாது. ஒருத்தன் வஸ்திரம் போட்டு நின்றுட்டு இருக்கிறான், அவனை பெரிய ஊழியத்திற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். உடனே சத்துரு என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரத்துல சொல்றான், அவன் போட்டிருக்கிற வஸ்திரம் அழுக்கா இருக்கு. ஆனா நான் நம்புறேன், அந்த வஸ்திரத்தை ஆண்டவர் அந்த அழுக்குகளெல்லாம் எடுத்து போட்டு சத்துருக்கு முன்பாக ஆண்டவர் அவனை சுத்தமாய். நிறைய நேரத்தில் உங்க மனசுக்குள்ள சத்துரு குற்றமான சாட்சியை விதைச்சிட்டே இருக்கலாம். நீ நல்லவன் இல்லை, நீ நல்லவன் இல்லை, நீ எப்படி நல்லவன்னு சொல்ல முடியும்? நீ எப்படி நல்லவன்னு சொல்ல முடியும்? ஆனா இந்த முதல் நாள் கர்த்தர் அன்போட நம்பத்துல வந்திருக்கிறார். உன்னுடைய அழுக்கான வஸ்திரத்தை கர்த்தர் எடுத்து போட்டு அப்படியே ஜெபம் பண்ணலாமா? முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா. என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. உங்களை தவிர வேற யாரும் என்ன சுத்தப்படுத்த முடியாது. என்னை கழுவும் சுத்தமாவே, சொல்லுங்க சத்தமா, சுத்திகரியும் தூய்மையா. இன்னும் சத்தமா என்னை கழுவும். அப்படியே ஜெபம் பண்ணிட்டே ஹல்லேலூயா. என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். உண்மை போ. இதுவரைக்கும் யாருக்கு முன்னாடி என்ன காட்டி கொடுக்கவே இல்லப்பா. இதுவரைக்கும் என்ன யாரு முன்னாடி விட்டு கொடுக்கவும் இல்லப்பா. ஆனா எனக்கு தெரியும், நான் ரொம்ப பலவீனமானவன்.
என்னை எப்படி நீங்க மன்னிப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனா உங்க மன்னிப்பு தண்டனை வாங்கினாதான் உங்க மன்னிப்பு கிடைக்கும்னா தண்டனை கூட வாங்குறதுக்கு ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே. ஆனா நீங்க என்ன சுத்தப்படுத்தணும்னு விரும்புறேன். உம்முடைய கல்வாரி ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கணும் நாங்க வாசிக்கிறோமே. இப்பொழுது இந்த முதல் நாளிலே உம்முடைய கல்வாரி ரத்தம் எங்களை சுத்தப்படுத்தட்டும். சத்தமா நன்றி அப்பா. உமை போ சத்தமா ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாட்ட கேட்கிறவங்க கேளுங்க. பாவ மன்னிப்பு கேட்கிறவங்க கேளுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மை போ உம்மை போ என்னை மாற்றிடும். என்னை கழுவோ சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாவத்தோட புது வருஷத்துக்குள்ள போறதுக்கு விரும்பல ஆண்டவரே. எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே. தூய்மையாவே உம்மை போ உம்மை போ என்னை மாற்றிடும். எங்களை எல்லாரையும் நீர் கழுவுகிறதற்காய் நன்றி. வேற எதுக்குமே நாங்க ஆசைப்படல ஆண்டவரே. ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும்தான் ரொம்ப ஆசைப்படுறோம். புது வருஷ ஆராதனையில் நாங்க போய் நிற்கும் போது நீங்க பார்த்து தேங்க்யூ ஜீசஸ் நாத்தான் வேலை பார்த்த உடனே சொன்னீங்க, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். இதோ கபடற்ற உத்தம. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கேட்டப்பா. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கேட்டப்பா. ஆனா இந்த மாதிரி வார்த்தையை மறுபடியும் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்குது. எங்களை பார்த்து எங்களுக்கு தெரியும் இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த வார்த்தை இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு தான் உங்க வாயிலிருந்து வரும்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களை கழுவும் சுத்தமா சுத்திகரியும் தூய்மையா என்னை கழுவும். இயேசுவே இயேசுவே தூய்மையாவே. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப முக்கியம். வெளியில நீங்க சுத்தத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ உள்ளேயும் கண்டிப்பா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கடந்த நாட்களிலே மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு தம்பியை சந்திச்சேன். அப்போ அவனுக்காக ஜெபம் பண்றதுக்காக போகும்போது அவனுடைய முடி ஒரு 7-8 வருஷமா வெட்டாம சடை பிடிச்சு அப்படியே அப்படியே திரும்பி பார்த்தா உள்ளுக்குள்ள அப்படியே புழு வச்சிருக்கிறது மாதிரி. அப்போ ரொம்ப நாள் நம்ம கிளீன் பண்ணல அப்படின்னா, நம்ம சுத்தப்படுத்தலை அப்படின்னு சொன்னா சில நேரத்தில் அது நமக்கு ரொம்ப பாதிப்பாக மாறிடும். போட்டும் ஒருவேளை 2-3 வருஷமா கூட ஏதோ ஒரு மிஸ்டேக் உங்களை தொடர்ந்துட்டே வந்திருக்கலாம், ஒரு அசுத்தம் உங்களை தொட்டுட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷமாவது புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது
பின்னானவைகளை நான் மறந்து என்னை கழுவி. வேற ஒன்னையுமே நீங்க யோசிக்க வேணாம் பிள்ளைங்களே. நான் நம்புறேன் எல்லாமே நம்மளை தேடி வருவதற்கு கர்த்தர் இரக்கம் செய்யும். நம்ம சுத்தம் இல்லாம நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்திலேயே நமக்கு என்ன இருக்காது? கான்ஃபிடென்ட்டே இருக்காது. ஜெபம் பண்ணுவோம், அந்த கான்ஃபிடென்ட் இருக்காது. 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், கான்ஃபிடென்ட் இருக்காது. நான் எல்லாம் இவ்வளோ அசுத்தம் பண்ணிட்டு ஜெபம் பண்றதை கர்த்தர் கேட்க போறாரு. ஆனா சுத்தத்தோட 2 நிமிஷம் ஒரு ஜெபம் பண்ணாலே மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி வரும் பாருங்க. நான் ஆண்டவருக்கு முன்னாடி நீதியா இருக்கிறையா, அதனால கண்டிப்பா கர்த்தர் எனக்கு செய்யாம வேற யாருக்கையா செய்வாரு. அப்போ எல்லாமே எதுல தான் அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, வெளி அல்ல, உள்ளா. எவ்வளவு நம்ம ட்ரை பண்றோம், எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்களேன். உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், நான் துக்கமாக கேட்கல, நான் உங்களை குற்றப்படுத்த கேட்கல. என் உடம்புடைய முகம் ஒயிட் ஆகணும், வெள்ளை ஆகணும்னு நினைச்சு எனக்கு இவ்வளோ வயசாச்சு, நான் ஒரு நாள் கூட என் முகம் வெள்ளை ஆகணும்னு ஒரு பவுடரோ ஒரு க்ரீமோ போட்டதே இல்லைன்னு யாராவது சொல்லுங்களேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் இருக்காங்க, அவங்க 2 சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இத்தனை பேரும் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய கண்ணாடியில் பார்க்கும்போது நம்முடைய முகம் சரியில்லைன்றதுக்காக என்னென்னமோ நம்ம என்ன பண்றோம், முயற்சிடுறோம். எல்லாருடைய வீட்டிலையும் எது இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா உங்க வீட்டில் என்ன இருக்கும் சொல்லுங்க? கண்ணாடி இல்லாத வீடு ஏதாவது இருக்குங்களா? கண்ணாடி இருக்காது. இப்ப நம்ம பர்ஸ்ல கண்ணாடி இருக்குது. லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் பர்சுக்குள்ளே நம்ம கண்ணாடி வச்சுக்கிறோம். சரி, நம்ம வெளி தோற்றத்தை பார்த்து ரெடி பண்ணிக்கணும்ன்றதுக்காக கண்ணாடியை கையிலே வச்சு நம்ம சுத்திட்டு இருக்கிறோமே. இந்த கண்ணாடியை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா உள்ளான எல்லா அசுத்தமும் வெற்றியா மாறும்.